முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே 1302வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் தமது உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும். இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் சுப்ஹானல்லாஹ் தர்மமாகும். ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம்துலில்லாஹ் தர்மமாகும். ஒவ்வொரு ஓரிரை உறுதிமொழியும் லா இலாஹ இல்லல்லாஹ் தர்மமாகும். அவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹு அக்பர் தர்மமாகும். நல்லதை ஏவுதலும் தர்மமாகும், தீமைகளை தடுத்தலும் தர்மமாகும். இவை அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் நேரத்தில் ஒவ்வொரு மனிதரும் லுஹா தொழுகை 2 ரக்காத்துகள் தொழுவது போதுமானதாக அமையும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.